டாப் 1 பிசி யூடியூப் சேனல். ஆமாம், டாப் 1 பிசி யூடியூப் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபில்மோரா எடிட்டிங் சாஃப்ட்வேர் எக்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டாலேஷன், அப்புறம் ஆக்டிவேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட செட்டிங்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம் அதுலேயே. ஓகேவா, அது இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை பண்ண முடியலன்னா கன்ஃபார்ம் அதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். ஓகேவா, ஓகே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபில்மோரா எடிட்டிங் சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி நான் பார்க்க போகிறேன்னா, ஃபில்மோரா எடிட்டிங் சாஃப்ட்வேரை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஜாவா ஸ்டுடியோ எடிட் பண்ணுறது நான் ஃபில்மோரா ஆக்டிவேஷன் பண்ணாத விட்டதுனால எவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால் வீடியோ வாட்டர் மார்க் வருது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால எவ்வளோ நாள் ஆயிடுச்சு ஜாவா ஸ்டுடியோ போகிறதுக்கு. கிட்டத்தட்ட வீடியோ எடுத்து 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது யூடியூப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணேன். ஆனால் யூடியூப்பில் சொல்கிறத பார்த்தா ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஒருத்தவங்க மாதிரி சொல்கிறாங்க. யாராவது இது ரெண்டுமே செஞ்சு பார்த்தா ஒன்றுமே வர மாதிரி. ஓகேவா, சரி இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது 100% ஒர்க் ஆகும். ஓகேவா, ஓகே. நான் அந்த ஒரு சாஃப்ட்வேர் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். நான் இன்ஸ்டால் பண்ண சொல்ல பாஸ்வேர்ட் கேட்காது. அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண சொல்ல பாஸ்வேர்ட் கேட்குச்சுன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொல்ல ஃபில்மோரா சாஃப்ட்வேரை எக்ஸ்ட்ரா நான் லிங்க் கொடுக்குறீங்களா, அது எக்ஸ்ட்ரா பண்ண சொல்ல உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்குச்சுன்னா கீழே இல்லையா அதுக்கும் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. ஓகே, ஓகே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இந்த ஃபோட்டோவில் வந்துடுங்க. இதில் கரெக்டாக அவங்களே ஆர்டர் பையாக தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்டு, தேர்டுன்னு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மாதிரி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இது இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா, இது இன்ஸ்டால் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, எஸ் கொடுத்துருங்க. ஓகே வந்துச்சு. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டால் நெக்ஸ்ட் கொடுங்க. எல்லா சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ண மாதிரி தான், எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, முதல்ல இதில் இருக்கிற இதுலாம் பார்த்துருவோம். இந்த பாருங்க ஆடியோஸ். இந்த இருக்கிற ஆடியோஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இதில் இருக்கிற ஆடியோவை யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஆடியோ இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணிங்க. டேக்ஸு நிறைய இருக்குது இதில் எடிட் பண்ணுறது. பார்க்க எல்லாமே இது எடிட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி. நானே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இவ்வளோ செட்டிங்ஸ் இருக்கே, எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், எப்படி எடிட் பண்ண போகிறோம்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, ஈஸியாக தான் இருக்குது இதெல்லாம். உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும் இது எப்படி எடிட் பண்ணுறது. ஒரு 2 நாள் பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆடியோஸ் மட்டுமே அதிகபட்சமாக அதை பாருங்க 172 43 அது கரெக்டாக பிரித்து வச்சுருக்காங்க. அவங்க எந்தெந்த இது அவங்க ஹெட்டிங் கொடுத்து அதுக்கும் பிரித்து வச்சுருக்காங்க. ஆடியோஸும் அதிகமாக இருக்குது. இது அதுக்கு மேலே இருக்குது. எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குது. பார்க்க எப்படி தான் இருக்குது. இந்த பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குது எடிட் பண்ணுறது.
ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ எப்படி நம்ம ஃபில்மோரா எடிட்டிங் சாஃப்ட்வேரை ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஹெல்ப்புக்கு வந்துடுங்க. ஹெல்ப்புக்கு வரது முன்னாடி எனக்கு ஃபோட்டோ ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இது வேணாம், இது எடுத்துக்கலாம். ஓப்பன் கொடுத்துருங்க. இது எதுனா ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் எடுத்து வச்சுருந்தேன், அதுதான் இது ஃபஸ்ட்டு பார்ட். இது ஓகே, இது இருக்கட்டும் அப்படியே. இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட்னு குத்திங்கன்னு வச்சிங்க, எக்ஸ்போர்ட் ஆகாது, வாட்டர் மார்க் வரும். சின்ன வாட்டர் மார்க் இருந்தால் விட்டுடலாம், பெரிய வாட்டர் மார்க் வரும் ப்ரோ. இல்லை வேறுங்க, எக்ஸ்போர்ட் வித்து எது குத்தாலும் வராது. ஆக்டிவேஷன் கேட்கும், இம்யூனிட்டி கேட்கும். எவ்வளவோ டென்ஷன் அனுபவிச்சு நான். ஹெல்ப்பில் போய் ஆக்டிவேஷன் ஃபில்மோரா எக்ஸ் எங்கே கொடுத்து ஆக்டிவேஷன் கீ போடணும், இங்கே ஆக்டிவேஷன் கீ போட்டாலும் அதுவும் வரல. எவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே என்ன பண்ணுறேங்க, கேன்சல் பண்ணுறேங்க இதை ஃபஸ்ட்டு. ஓகேவா, கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நான் ஒரு ஃபோல்டரை உங்களுக்கு டவுன்லோட் பண்ண சொன்னேன். ஓகேவா, அதான் ஒரு ஃபோல்டரை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொன்னேன்ல ஃபஸ்ட்டே, அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலுக்குள்ளே போயிடுங்க. ஃபைலுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக உள்ளே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப்பு, இதில் இருக்கும் பார்த்தீங்களா 3, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, இது இருக்கிற 3த்தையும் காப்பி பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற 3த்தையும் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க ஃபுல்லாக. நீங்கள் ஃபில்மோரா ஆக்டிவேஷன் கீ அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சொல்ல ஒரு இன்ஸ்டால் ஷார்ட்கட் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் ஃபில்மோரா இன்ஸ்டால் பண்ண சொல்ல, இன்ஸ்டால் பண்ணி முடித்தோன்னே ஒரு ஷார்ட்கட் வெளியே வரும். அந்த ஷார்ட்கட்டை உள்ள ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ஒரு கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிக் பண்ணோடனே ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் இது இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. கொடுத்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணுறேங்க. இதில் எந்த ஒரு ஃபைலையும் டெலீட் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஃபஸ்ட்டு. ஓ மை காட், அதில் ஒன்று இல்லை, திருப்பி பேஸ்ட் கொடுத்துருங்க. 2 கேட்குதே. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாப்பால இது கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. பிளேஸ் த ஃபைல் இந்த ஃபஸ்ட்டு இது மேலே இது கொடுங்க. கீ இது கொடுத்தீங்கன்னா அதுவே அப்படியே நிற்கும். மேலே இருக்கிற டிக்கு இருக்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம காப்பி பண்ணது போய் இந்த இடத்துல உட்காந்துட்டு ஏற்கனவே இருக்கிறது வெளியே போய்டும், டெலீட் ஆகிடும். ஓகேவா, ஓகே கொடுத்துருங்க. முடிஞ்சிச்சு. அது இப்போ இந்த இடத்துல வந்து உட்காந்துச்சு. ஓகே, லொக்கேஷனை இப்போ கேன்சல் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அப்படியே இப்போ ஃபிலிமோட உள்ளே போனீங்கன்னு நினச்சிங்க, ஆக்டிவேஷன் ஆகிருக்காது. ஓகேவா, உள்ளே போயிட்டு திருப்பி அந்த ஃபோட்டோக்குள்ளே போயிடுங்க. இந்த இருக்க அதுக்குள்ளே போயிட்டு 3வது ஆப்ஷனாக ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்களே. ஓகே, 3வது ஆப்ஷன் இது இருக்குது பார்த்தீங்களா, பாஸ்போர்ட். இந்த உள்ளே போடுங்க. இதில் இது இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணால் இதுவும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரிலாம் இல்லைங்க ப்ரோ. இப்போ நீங்கள் ஓப்பன் குத்தின்னு வச்சிங்களேன், பாருங்கள், எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டால் ஆகாது, ஒன்றும் ஆகாது, எதுவுமே ஆகாது. அவ்வளோதான். இப்போ ஃபில்மோரா ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. ஃபில்மோரா எக்ஸ் வந்து ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு விண்டோஸ் 10ல். லைஃப் லாங் ப்ரோ. இதுக்கப்புறம் நீங்கள் எப்பயுமே இதுலாம் போட தேவையில்ல, திருப்பி ஆக்டிவேஷன் பண்ண தேவையில்ல. இதோட நீங்கள் எப்போ ஓஎஸ் மாற்றுறீங்களோ அப்போ தான் அது சொல்லிட்டேன். பாருங்கள், நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இருங்க, லோட் ஆகுது. இதனால் லோட் ஆகுது, சீக்கிரமாக லோட் ஆகுது ப்ரோ. இது வெர்ஷனை பார்த்துங்க, 10.1.4.7 லாஸ்ட்டாக வந்த வெர்ஷன் இது. பழைய வெர்ஷன்லாம் நினச்சிக்காதீங்க. 10 ப்ரோ, நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். 10 லாஸ்ட்டாக வந்த வெர்ஷன் இது முதல்ல. ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த ஃபிலிமர் ஆக்டிவேஷன்
ஃபஸ்ட்டு இந்த ஃபிலிமோராலாம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் நம்ம போனோம் ஆக்டிவேஷன் கீபோர்டில் ஆக்டிவேஷன் ஆகிடும். இது அப்படிலாம் கிடையாது. ஆக்டிவேஷன் கீபோர்டில் ஆக்டிவேஷன் ஆகல ப்ரோ. ஆனால் ஜாவஸ் வீடியோ எடிட் பண்ணுறது எவ்வளோ பாடுபட்டுன்னு எனக்கு தான் ப்ரோ தெரியும். நானும் எவ்வளவோ பார்த்துட்டேன். என்னென்னவோ எரர் வருது. ஆக்டிவேஷன் பண்ணுறேன், ஆக்டிவேஷனே ஆகாது. எவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் டென்ஷனில் ஓஎஸே மாற்றிட்டோம் ப்ரோ. நானே தான் மாற்றினேன், கவலைப்படாதீங்க. அதுக்கும் ஒரு வீடியோ நான் எடுத்து போடுறேன், ஓகேவா? இன்னும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஆமாம் ப்ரோ, இன்னும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே குரோம் ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கன்ஃபார்ம் சொல்லுவேன். ஏன்னா டவுன்லோட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 200 MB தான் டவுன்லோட் பண்ணுறேன். கன்ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டு அது எப்படி டவுன்லோட் இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நானும் சொல்கிறேன். கன்ஃபார்ம் குரோம் ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அது அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் அதை தான் பார்ப்போம். குரோம் ஓஎஸ் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? கவலைப்படாதீங்க. கன்ஃபார்ம் குரோம் ஓஎஸ் தான் பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ளே ஆகுது. இது எந்த வீடியோ நினச்சிக்காதீங்க. இப்போ நான் எடுத்துக்கிறேன் அந்த வீடியோ தான் இது. எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? அது ஃபஸ்ட்டு பார்ட்டு. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் வச்சுட்டு போயிட்டேன். பாதிலேருந்து கட் பண்ணிட்டு இப்போ அது பாதிலேருந்து தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஹெல்ப்புக்கு வந்துடுங்க. ஹெல்ப்பில் அந்த எக்ஸ்போர்ட்டே கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தேன்னு நீங்களே பார்த்தா தெரியும். நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்க சொல்ல இப்படி கேட்கல. நீங்கள் ஃபஸ்ட்டு பை நவுன்னு கேட்கும், அடுத்தது இமெயில் ஐடி நவுன்னு கேட்கும். அதான் பை நவ் என்கிட்ட ஆக்டிவேஷன் கீயாக கேட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு. இப்போ அப்படி கேட்கல, நீங்களே பார்த்தா தெரியும். இப்போ எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. நேம் இருக்கிற இடத்துல வேறனா போட்டுங்க. ஓகே, எதனா போட்டு இப்போ எக்ஸ்போர்ட் குத்துன்னு வச்சிங்க. எக்ஸ்போர்ட் குத்துறீங்க. அங்கே பாருங்க, ஒரு வாட்டர் மார்க் கூட இல்லை. நீங்களே பார்த்தா தெரியும், ஒரு வாட்டர் மார்க் கூட இல்லை. நம்ம கம்ப்ளீட்டாக லைஃப் லாங் ப்ரோ, லைஃப் லாங். அதை மறந்துடாதீங்க, ஓகேவா? இப்படி ஈஸியாக ஆக்டிவேஷன் பண்ணுறதை பார்த்தோம். இது ஃப்ரீ தான். இது எல்லாருமே பிசி யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே ஃபிலிமோரா தான் யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபிலிமோ தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சுன்னா கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஆனால் எடிட் பண்ணோம், அதில் எடிட் பண்ணிட்டு வீடியோ போடுறோம் இல்லையா? ஃபிலிமோரா எடிட்டிங் சாஃப்ட்வேர் எக்ஸை எப்படி கம்ப்ளீட்டாக ஆக்டிவேஷன் பண்ணுறது பார்த்தோம். அதுவும் லைஃப் லாங் பார்த்தோம், ஓகேவா? இது மூலமாக எப்போனாலும் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்டர் மார்க் ஒன்று பிரச்சனையே வராது உங்களுக்கு, ஓகே? கன்ஃபார்ம் மற்ற வீடியோவில் குரோம் ஓஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். 2021 குரோம் ஓஎஸ் அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி பார்த்துருவோம். கன்ஃபார்ம் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான், ஓகே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கன்ஃபார்ம் லைக் பண்ணுங்கள். இன்னும் ஆரம்ப கட்டத்திலே இருக்கும். இன்னும் வளர உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும், ஓகே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.